Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ன்றது வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் இந்த பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா அப்படினாக்க இப்போ நீங்க வந்து டிசைன் இப்போ நீங்கள் டிசைன் இன்ஜினியராக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது வந்துட்டு உங்களுக்கு அங்கே என்ன தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் பர் த டிசைன். இப்போ வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் வேணுமையாக இருக்கிறது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்டைஸ் ஷீட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து ஃபோல்டிங் அண்ட் ஃபோல்டிங் டைட்டில் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுறது. இப்போ நம்ம எந்த ஒரு பார்ட் ஒன்று டிசைன் பண்ண போகுது அந்த பார்ட்டு டிசைன் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சருக்கு எப்படி சென்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் எல்லாம் எல்லா ரீடிங்ஸ் எப்படி புரிய வைக்கிறதுன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் என்னன்றது வந்து பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் நேற்று நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஐசோமெட்ரிக்கில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே வந்துட்டு நம்ம ஐசோமெட்ரிக் லைன்ன்றதை வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். ஐசோமெட்ரிக்கில் வந்துட்டு ஐசோமெட்ரிக் அண்ட் நான் ஐசோமெட்ரிக் லைன்ஸ் அதே ட்ரூ லைனு ட்ரூ லென்த் எல்லாம் இண்டிகேட் இருக்குது. அது என்னென்னன்றதை வந்து தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பின்னாடி வந்து இந்த இருக்கிற சம்முங்கெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ட்ரூ ஆங்கிள்னா என்ன, ட்ரூ லென்த்னா என்ன, எப்படி வந்து இண்டிகேட் ஆகுதுன்ட்டு. ஓகே, இப்போ அது ஐசோமெட்ரிக் என்ன பார்க்க போகிறோம். இப்போ ஐசோமெட்ரிக் நார்மலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ட்ரூ லென்த்ன்றது வந்து எந்த இண்டிகேட் ஆகும். இப்போ எனக்கு ஐசோமெட்ரிக்கில் வந்துட்டு இப்போ எனக்கு இங்கே இந்த டயக்ராம் இருக்க பிறகு இது வந்து விடுத்து வந்து எனக்கு ஒரு இது இந்த பக்கம் இருக்குது திரும்ப இந்த பக்கம் எனக்கு வந்துட்டு நான் 80ன்றதை இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறது எனக்கு வந்து 50ன்றதை போட்டு இங்கே இருக்கிறது நம்மளுக்கு வந்து 60ன்றதை இண்டிகேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓவரால் ஹைட் வந்து எனக்கு 80 mm இருக்கணும். அந்த இது லென்த் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இந்த ஹைட் இது வந்து ஹைட்டு எனக்கு ஒரு 20 mm இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இப்போ நான் வரப்போ இந்த பாக்ஸில் இப்போ நான் வந்து கோஆர்டினேட்டில் இருக்கிறேன்னு எனக்கு இப்போ இங்கே வந்து 20 mm ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ தட் என்ன பண்ண போகிறேன், இந்த லைனுக்கு இந்த பேரலாக இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். சரி, ஓகே. அது இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வந்து இதுக்கு டச் பண்ணி சூடு கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபேஸ் ஒன்று நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த இப்போ இந்த ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டோன்னே இது நம்மளுக்கு டச் ஆகுது. இந்த ஃபேர் பிளைன் இந்த பின் நம்ம டச் ஆகிடுச்சு. ஸோ தட் இப்போ நம்ம வந்து 20 mm இன்னொரு லைன் எடுக்க போகிறோம். 20 mm இன்னொரு லைன் எடுத்து அந்த இப்போ இந்த ஃபேஸ் இது இருக்குது திரும்ப இந்த ஃபேஸ் இதில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு பிளைன் ட்ராப் இருக்குது. ஸோ தட் என்னன்னாக்கா இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக இண்டிகேட் ஆகிருந்துருக்கோம். ஓகே, அது இப்போ இது வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு A4 ஷீட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எனக்கு ஆஸ் பர் டைமென்ஷன் வந்து எனக்கு இது 40 mm வச்சுக்கோங்க, இது 80 mm 20 mm. ஸோ தட் A4 ஷீட்டில் வந்துட்டு எனக்கு 210 into 297 இண்டிகேட் ஆகுது. ஓகேவா, நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தாலும் போர்ட்டலில் எடுத்தாலும் சரி நம்மளுக்கு வந்து எல்லா வியூவிலும் நம்ம காமிக்கணும். ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது, சைடு வியூ எப்படி இருக்குது, அது அந்த பக்கம் பின்னாடி இருந்தால் நான் வந்து ஹோல் இருந்தால் கொடுக்குறேனான்றது வந்து இதில் ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணணும். ஓகே, அந்த எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு பிரிண்ட் அவுட் நான் கொடுக்குறேன்ல, அந்த பிரிண்ட் அவுட் நான் கொடுக்கும்போது வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்ட்டு இப்படி தான் இருக்கும். அந்த பார்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ட்ரூவாக நான் இப்போ வந்து என்ன இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்து ட்ரா பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் டைமென்ஷனில் கொடுக்கும்போது வந்துட்டு அது ரேஷியோ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க போகிறோம். எனக்கு ஹைட் வந்து எனக்கு 82% தான் இருக்கும். ஓவரால் ஹைட்டு வந்து எனக்கு அதே இந்த ரெண்டு சைட்லேயும் எனக்கு வந்து 82% தான் இண்டிகேட்டாக இருக்குது. இப்போ இந்த இமேஜ் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் என்னன்னாக்கா டைமென்ஷன் ஒன்று தான், அந்த தென் சைஸ் மட்டும் தான் வேறு இண்டிகேட்டாக இருக்குது. ஓகேங்களா, அந்த தென் நெக்ஸ்ட்டு இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து இவங்க பயந்து இங்கே வந்து பாக்ஸ் இது வந்து ரொட்டேஷன் இருக்குது. அந்த பாக்ஸ் இது வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா இல்லை கொஷன் படுத்தும் டால் பேரலைன் பேசன் தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் அண்ட் ஐசோமெட்ரிக். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த லைன்ஸ் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி கமெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான். ஓகே, அது இப்போ இங்கே வந்து ஓகே, அதான் இப்போ நம்மளுக்கு இந்த வந்து பாக்ஸ் எக்ஸ்ட்ரூட் வந்து எனக்கு 20 அந்த லென்த் வந்து எனக்கு 15 mm இருக்குது. அந்த நெக்ஸ்ட் 35 அதன் 45 இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் இப்போ வந்து நான் ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கிள் ஒரு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் வந்து பாக்ஸ் அந்த ஹைட்டுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸில் வந்து எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் எப்படி ஸ்டெப்ஸ் வச்சோ அதே ஸ்டெப்பில் வந்து ட்ரா பண்ணி அந்த கொஞ்சம் வந்து நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறது ஒரு 30 mm கட் பண்ணி இந்த ஒரு 10 mm மட்டும் உள்ள நிற்க வைக்கிறேன். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுற உடனே பிளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு எனக்கு காலையில் 50 இருக்கிறது அந்த நீங்கள் ஓவரால் 35 இருக்கிறது வந்து அது வந்து இண்டிகேட் பண்ணி நம்ம இது வந்து இது நான் ஐசோமெட்ரிக் அப்புறமா இருக்குதுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஐசோமெட்ரிக் இதை வந்து எப்படி ட்ரா பண்ணுறது வந்து பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னு வந்தோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக போகலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்தையும் ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த நம்ம வந்து டெய்லி வந்து என்ன தான் நம்ம வந்து இது பண்ணுறதா இருந்தாலும்